தக்க வைத்துக் கொள்வதிலும் ஒரு விஷயத்தில் நீண்ட நேரம் கவனம் செலுத்துவதிலும் சிக்கல் ஏற்படுகிறது. மேலும் இப்படியான வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதால் மூளையின் முன்பகுதி கடுமையாக பாதிக்கப்படும் அபாயம் இருப்பதாகவும் மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். ஒரு சில இடங்கள்ல ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ்னு சொல்லுவோம், பிரெயினோட முன்னாடி பகுதியில் இருக்கிற மூளை நரம்புகள்லாம் கொஞ்சம் சரியா வளர்ச்சி அடையாம போகலாம். ஸோ இந்த மாதிரி சரியா வளர்ச்சி அடையாம இருக்கும்போது என்ன ஆகும்னா நாளடைவில் பின்னாடி ஏஜ் ஆகும்போது ஞாபக சக்தி, அதாவது நம்ம படிக்கிறதையோ இல்லை நம்ம ஏதாவது ஒன்று பார்க்க வைக்கிறதையோ நம்ம மெமரியில தக்க வச்சுக்கக்கூடிய ஞாபக சக்தி கம்மி ஆகலாம். அதனால செல்போன், லேப்டாப் திரையை அதிக நேரம் பார்ப்பதால் மூளையின் வெளிப்புறத்தில் பாதிப்புகள் ஏற்படுவதாக கூறப்படுகிறது. அதேபோல் இரவு நேரங்களில் அதிக நேரம் செல்போன்களின் திரையை பார்ப்பதால் தூக்கம் பாதிக்கப்படுவதாகவும் இதனால் மூளையில் கற்றல் மற்றும் நினைவாற்றலுக்கான பகுதி சிதைவதாகவும் மருத்துவர்கள் சொல்கிறார்கள். இதனால அட்டென்ஷன் ஸ்பேன் ஆகட்டும், மெமரி ஆகட்டும், ஸ்லீப் பேட்டர்ன் ஆகட்டும் எல்லாமே அஃபெக்ட் ஆகலாம். ஸோ இதெல்லாம் அஃபெக்ட் ஆகும்போது இதெல்லாம் நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் சின்ன வயசுலேயே ஞாபக மறதி, தலைவலி, பின்னாடி ஸ்ட்ரோக்கு, அந்த மாதிரி எல்லாம் நரம்பு சம்பந்தப்பட்ட மூளை சம்பந்தப்பட்ட வியாதிகள்லாம் சீக்கிரமா வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நாம் தினந்தோறும் இடைவேளை நேரங்களில் சர்வசாதாரணமாக பார்க்கும் ரீல்ஸ் மற்றும் ஷார்ட்ஸ் வீடியோக்கள் மூளையின் செயல்பாடுகளை மெல்ல மெல்ல பாதித்து நமது திறன்கள் மீது பெரும் போரையை தொடுக்கிறது. இந்நிலையில் இவ்வகை குறுகிய வீடியோக்களை பார்க்கும் நேரத்தை கட்டுப்படுத்தவும், முடிந்தவரை இரவு நேரங்களில் செல்போன், லேப்டாப் திரைகளை அதிக நேரம் பார்ப்பதை தவிர்க்கவும் மருத்துவர்கள் அறிவுறுத்துகின்றனர். தமிழ்நாட்டின் முக்கிய நிகழ்வுகளை எக்ஸ்பிரஸ் செய்திகளாக பார்க்கலாம்.